என்று அழைக்கப்படக்கூடிய தனுஷும் மாரி செல்வராஜும் திரும்பவும் இணைய போறாங்க அப்படின்றது தனுஷ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டா இருந்துச்சு. இந்த ஒரு வேலையில தான் முக்கியமான மியூசிக் டைரக்டர் இந்த படத்துல இணைய போறாரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு, D56 அப்டேட் என்ன அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். இப்ப மாரி செல்வராஜை பொறுத்தளவுக்கு துருவ் விக்ரம வச்சு பைசன் அப்படின்ற படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துல துருவ் விக்ரமுக்கு ஜோடியா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. இந்த படமானது ஒரு கபடி வீரரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை நீலம் புரொடக்ஷன் தயாரிச்சிருக்காங்க. பைசன் படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருக்க நிலையில விரைவிலே இந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் அதிகமாவே இருக்கு. நடிகர் தனுஷை பொறுத்தளவுக்கு அவரோட இயக்கத்துல 4வது படமான இட்லி கடை அப்படின்ற படமானது விறுவிறுப்பா உருவாகிட்டு இருக்கு. இட்லி கடை திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி கோலாகலமா வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் மாரி செல்வராஜோட இயக்கத்துல திரும்பவும் கமிட் ஆகி இருக்காரு தனுஷ். எஸ், அவரோட 56வது படத்தில் நடிக்க இருக்காரு அப்படின்ற தகவலானது அதிகாரப்பூர்வமா வெளியிடப்பட்டிருந்துச்சு. இந்த படத்தை வெல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கு யாரோட இசையமைக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு. இந்த நிலையில தான் இந்த படத்தோட தயாரிப்பாளரு AR ரகுமான் தான் இந்த படத்துக்கு இசையமைக்க இருக்காரு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு. ஆல்ரெடி தனுஷோட படமான அம்பிகாவதி, ராயன், மரியான் இது மாதிரியான படங்களுக்கு AR ரகுமான் இசையமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த படங்களோட பாடல்கள் எல்லாமே செம்ம ஹிட் தான். இப்ப தனுஷ், AR ரகுமான், மாரி செல்வராஜ் கூட்டணியில D56 உருவாகி இருக்கு. இதுதான் தனுஷ் ரசிகர்கள் மத்தியில இப்ப மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. தமிழ் குடிமகன் சேரன் சார் தான் காரணம். இந்த மேடைனா தமிழ் குடிமகன் தொடங்கும் போது நான் கிளாப் அடித்த முதல் படம் சார். சினிமாவுக்கு வந்து 4 படம் டைரக்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் கிளாப் பெருசாக அடித்தது கிடையாது. ஞாபகம் இல்லை எனக்கு. இந்த படத்தோட கிளாப் அடி சொன்னாங்க. அமீர் சார் டைரக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஷாட்டு. அதுவே 10 டேக் போச்சு. நிச்சயமாக ட்ரெய்லர் பார்க்கும்போது, பாடல்கள் பார்க்கும்போது தெரியுது இது நிச்சயமாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வாழ்த்துக்கள். இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். ஒரு படைப்பாளியாக ரொம்ப அமைதியாக நம்ம நினைக்கிறத, மனசில் தோன்றத, மனசில் படிகிறத, மனசுக்குள்ளே அலையடிச்சிக்கிட்டு இருக்கத, அதெல்லாம் ரொம்ப அமைதியாக நம்ம என்னவா நினைக்கிறோமோ, நம்மளோட மொழி என்னவா கற்றுருக்கோமோ, நம்மளோட மொழி எப்படி பொறுக்கி எடுத்துருக்கோமோ அப்படிலாம் பேசணுன்னு தான் எல்லா மேடைக்கும் போகிறோம், எல்லா மேடைக்கும் தயாராகிறோம். மேடை மட்டுமில்லை, பேப்பரில், கவிதைகளில், கதைகளில், சிறுகதைகளில், படங்களில் எல்லாத்துலேயுமே நாம் ஆசைப்படுற விஷயம் என்னென்னா, நமக்குள்ள இருக்கிற நாம் பொறுக்கி எடுத்த விஷயங்களை நாம் கற்றுக்கிட்ட மொழியின் வழியாக, நாம் கற்றுக்கிட்ட கலையின் வழியாக அதை எப்படி பொதுமக்களுக்கு, அதை எப்படி ரசிகர்களுக்கு, அதை எப்படி இந்த சமூகத்துக்கு கடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு கலைஞரோட அதிகபட்ச நோக்கம்.